சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் 118 கோடியே 33 லட்சம் மதிப்பில் கொளத்தூர், பழனி, பாளையங்கோட்டையில் மூத்த குடிமக்கள் உறைவிடங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியதுடன் குளம், பூங்கா மற்றும் கால்வாய் ஆகியவற்றை திறந்து வைத்தார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தென்கொரியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பயிற்சி பெற்ற 6 மாணவ மாணவிகள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும், போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாகவும், கொலைகள் நடப்பதாகவும், சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் சட்டம் ஒழுங்கு குறித்து போலீஸ் அதிகாரிகளுடன் டிஜிபி சங்கர் ஜுவால் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு எதிரான விசாரணையை சென்னை மகளிர் நீதிமன்றம் 5 மாதத்தில் முடித்து இன்று காலை தீர்ப்பளிக்கிறது. தமிழக வெற்றிக் கழக பெண் பொறுப்பாளர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதில் எதேச்சதிகாரத்தின் உச்சம் என்று சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்ற நிலையில் கடந்த ஆண்டு கோடை விடுமுறையில் எண்ணூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சிறுமி சென்றுள்ளார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த நரேஷ் 21 வயது என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நரேஷ் ஆசை வார்த்தை கூறி சிறுமிக்கு பலமுறை பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்துள்ளார். இந்நிலையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். மழைநீர் வடிகாலில் கலக்கும் கழிவுநீர் காரணமாக சட்டவிரோத இணைப்புகளை அகற்ற சென்னை மாநகராட்சி கெடு விதித்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள விவசாயியின் மகள் ஸ்வேதா, வயது 17. இவர் நாசரேத்தில் உள்ள பள்ளியில் +2 படித்து பொதுத் தேர்வில் 298 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து ராணி ஸ்வேதா கல்லூரியில் சேர்வதற்காக விண்ணப்பித்து இருந்தார். அவர் +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றதால் தனக்கு கல்லூரியில் சேர இடம் கிடைக்காதோ என்ற அச்சத்தில் இருந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுடன் காணப்பட்ட ராணி ஸ்வேதா கடந்த 25ஆம் தேதி தனது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து மயங்கி விழுந்தார். பின்னர் வீட்டுக்கு வந்த பெற்றோர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக மகளை மீட்டு சிகிச்சைக்காக ஸ்ரீ வைகுண்டம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பலனின்றி ஸ்வேதா பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை கோவிலின் பெயர் படிப்படியாக அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்று மாற்றப்படுவதாக ஒருவர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனை பலரும் பகிர்ந்து வருகின்ற நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் இது பொய்யான தகவல் என்று விளக்கம் அளித்துள்ளது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல உணவகமான கோவை பிரியாணி உணவகத்தில் இன்று மதியம் வாடிக்கையாளர் அருந்திய உணவில் பல்லி இருந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அங்கு மதிய உணவு உட்கொண்ட 10க்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தாங்களாகவே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். மதுரை ரிங் ரோடு அம்மா திடலில் ஜூன் 22ஆம் தேதி முருகபக்தர்கள் மாநாடு நடக்கிறது. இதற்காக முகூர்த்த கால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடப்பட்டது. கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் அருவிகளில் 4வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதால் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைய தினம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போக்சோ வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். உக்ரைனின் வடகிழக்கு எல்லையில் உள்ள 4 கிராமங்களை ரஷ்ய படையினர் கைப்பற்றியுள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு குறித்து ஊடகங்களுக்கு தெரிவித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விற்பனையாளர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. டாஸ்மாகில் ஊழலை அனுமதிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிக நிலைப்பாட்டை பொறுத்திருந்து பாருங்கள் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை முல்லை நகர் பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போலீசாரால் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கரும்பு ஒரு டன்னுக்கு ரூபாய் 5500 விலை அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் சென்னையில் நேற்று தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, நகராட்சி, மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழ்கள் பெறப்படாமல் 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பருவமழையால் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்த களப்பணியாற்ற அறிவுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சியில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞரை காப்பக பணியாளர்களே கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கும் சம்பவம் கோவையையே குலை நடுங்க வைத்துள்ளது. பாஜகவின் இந்துத்துவ அரசியலே கீழடி அகழாய்வை மறைக்கிறது என்று வெங்கடேசன் எம்பி கொதித்து பேசியுள்ளார். ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் காட்பாடி, ஜோலார்பேட்டை இடையே மெமு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட உள்ளன.
இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றும் புதிய சான்றிதழ் படிப்பு பெற தமிழக அரசு நிறுவனத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியானது. ராட்சத ராட்டினத்தில் இயந்திர கோளாறு அந்தரத்தில் 3 மணி நேரமாக அலறியபடி தொங்கிய மக்கள் கடுமையான போராட்டத்துக்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஈஞ்சம்பாக்கம் பொழுதுபோக்கு மையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை சேர்ந்த தனியார் தீம் பார்க் ஒன்றில் இன்று மாலை ராட்டினம் பாதியிலேயே தொழில்நுட்ப கோளாறால் நின்றுவிட்டது. இதனால் 30க்கும் மேற்பட்டோர் அந்தரத்தில் மாட்டிக்கொண்டனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக தவித்த இவர்களை தற்போது தீயணைப்புத் துறையினர் மீட்டு உள்ளனர். முதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீட்கப்பட்டனர். அடுத்தடுத்ததாக ஆண்கள் இப்படியாக 30 பேரையும் வெற்றிகரமாக தீயணைப்புத் துறையினர் மீட்டு உள்ளனர். இந்த மீட்பு பணியில் ராட்சத கிரேன் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வா அந்தோணி மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த சிந்துஜா என்பவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 8 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 6 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ள நிலையில் உன் வீட்டில் சொத்தை எழுதி வாங்கிட்டு வா என்று மனைவியின் வாயில் சூடு வைத்து கொடூரமாக கணவன் தாக்கியுள்ளார். இதனை அறிந்த பெண் வீட்டார் போலீசில் புகார் தெரிவித்த நிலையில் கணவனை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள மாமியாரையும் கணவனின் அக்காளையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற கோவைக்கு வந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது ஸ்டாலினுக்கு எப்போதும் இடி பயம் இல்லையெனில் ரித்தீஷ் ஆகாஷ் வெளிநாடு சென்றது ஏன் என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது 55 வயதில் 31வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி காமிரீட்டா நேபாளி சாதனை படைத்துள்ளார். IPL 2025 ஜிதேஷ் சர்மா அதிரடியில் லக்னோவை RCB வீழ்த்தியது. அழுது கொண்டே மூலையில் அமர்ந்துவிட மாட்டேன் என்று ரசிகரின் கோபத்துக்கு அஸ்வின் பதில் தெரிவித்துள்ளார். T20 போட்டியில் RCB அணிக்காக மாபெரும் சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். IPL 2025 எலிமினேட்டர் போட்டியில் மும்பை குஜராத் அணிகள் மோத உள்ளன. தென்கொரியாவின் குமி நகரில் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் இன்று தொடங்கியது. இதில் ஆடவருக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். நார்வே செஸ் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான நார்வேயின் மேக்னஸ் கால்சன் உலக சாம்பியனான இந்தியாவின் டி குகேஷை வீழ்த்தினார். தங்கம் விலை இன்று சற்று குறைந்தது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ரூபாய் 480 குறைந்து 71,480 ரூபாய்க்கும், ஒரு கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 8,935 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் வெப்பம் உக்கிரமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் எனும் கத்திரி வெயில் காலம் இன்று நிறைவடைகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அல்லது நாளை வடக்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை நீடிக்கும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொடநாடு காட்சி முனையை தவிர மற்ற அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் கௌதம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கோழிக்கோடு வயநாடு மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் 3 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்றுடன் விடைபெறுகின்ற நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி வெயில் பதிவானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.